அண்மை செய்தி. கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் காலமானார். அவருக்கு வயது 88. தற்போது கூட வாட்டிகனில் ஈஸ்டர் செய்தியை அவர் வெளியிட்டிருந்தார். காசாவில் போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்பதை தனது ஈஸ்டர் செய்தியாக அவர் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராகிய போப் பிரான்சிஸ் உயிரிழந்திருக்கிறார். கடந்த மாதம் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் தொடர்ந்து மருத்துவ சிகிச்சையில் இருந்து வந்த அவர் சற்று உடல்நலம் தேறியிருந்தார். ஈஸ்டர் பண்டிகைக்கும் தனது செய்தியை அவர் வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் போப் பிரான்சிஸ் காலமாகியிருக்கிறார் என்ற துயரச் செய்தி வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, முன்பாக உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார். ஆனால் கடந்த புனித வெள்ளி, ஈஸ்டர் இந்த நேரங்களில் அவர் சற்று வெளியே வந்து பேசியதை நம்மளால் பார்க்க முடிந்தது. காசாவில் போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்பதை தனது ஈஸ்டர் செய்தியாக கூட அவர் பகிர்ந்திருந்தார். என்ன ஆனது, என்ன விவரம்? போப்பாண்டவர் கடந்த சில மாதங்களாகவே உடல்நல குறைவால், குறிப்பாக நிமோனியா உள்ளிட்ட பிரச்சனைகளால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தார். தொடர்ச்சியாக மருத்துவமனையில் அனுமதி, சிகிச்சை என்றே நிலைமை இருந்து வந்தது. அவருக்கு வயது 88 என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. முதிர்ந்த வயது காரணமாக அவரை குணப்படுத்துவதிலும் அவரை சகஜ நிலைக்கு கொண்டு வருவதிலும் பல்வேறு சிக்கல்கள் தொடர்ச்சியாக இருந்து வந்தன. ஆகவேதான் மீண்டும் மீண்டும் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு உள்ளாக வேண்டிய சூழல் ஏற்பட்டு வந்தது. இந்நிலையில் தான் தற்போது அவர் உயிரிழந்து விட்டார் என்கிற துக்கமான செய்தி வெளிவந்திருக்கிறது. உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்துவ சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் மிகவும் மதிக்கப்படும் போப்பாண்டவர். நீங்கள் சொன்னது போல ஈஸ்டர் வாழ்த்து செய்தி தெரிவித்திருந்தால் அதுவே அவரது கடைசி செய்தியாக முடிந்திருக்கிறது என்கிற சோகமான செய்திதான் தற்போது வாட்டிகனில் இருந்து வந்திருக்கிறது. கடந்த சில நாட்களாகவே உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் பல முறை அவர் மிகவும் மோசமான உடல்நிலையில் இருந்து தேறி மீண்டு வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பல முறை மீண்டு வந்த அவர் இந்த முறை மீள முடியாமல் உயிரிழந்திருக்கிறார் என்கிற சோகமான செய்திதான் தற்போது வெளிவந்திருக்கிறது திலகவதி. ஆகவே உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்துவ சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு, குறிப்பாக ரோமாபுரியில் உள்ளவர்களுக்கு மிகவும் துக்கமான செய்தி. அடுத்த போப்பாண்டவரை விரைவாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற கட்டாயம் போன்ற பல்வேறு சம்பிரதாயங்கள் தற்போது இருக்கின்றன. ஆகவே பல முறை மோசமான உடல்நிலையில் இருந்து மீண்டு வந்த போப்பாண்டவர் இந்த முறை மீள முடியவில்லை என்கிற சோகமான செய்தி தற்போது வந்திருக்கிறது திலகவதி. கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் அப்படின்றது மிகவும் ஒரு உயர்ந்த ஒரு இடம், அனைவராலும் புனிதமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு இடம் அந்த இடம் என்பது. அந்த வகையில போப் பிரான்சிஸ் எந்த ஆண்டு காலத்திலிருந்து போப்பாக வாட்டிகனில் இருந்து வருகிறார்? அவர் கடந்து வந்த பாதை குறித்து நினைவு கூறுங்கள் கணபதி. கடந்த 2013 வருடம் மார்ச் 13 அன்று அவர் போப்பாண்டவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போதிலிருந்து இந்த முக்கிய பொறுப்பை தற்போது வரை வகித்து வருகிறார். உலக அமைதிக்காக வேண்டுகோள் விடுப்பது, போர்களை நிறுத்த வேண்டும் என கோரிக்கை வைப்பது போன்ற பல விஷயங்களிலே அவர் சமாதானத்துக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருக்கிறார். குறிப்பாக உக்ரைன் ரஷ்யா போரை கூட நிறுத்த வேண்டும், இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது என அவர் தனது முறையிலே வேண்டுகோள் பலமுறை வைத்திருக்கிறார். இது போன்ற பல்வேறு சூழல்கள் இருந்து வரும் நிலையில்தான் தற்போது அவர் காலமாயிருக்கிறார். போப்பாண்டவர் அர்ஜென்டினாவில் பிறந்தவர். அவர் மேரியோ பெர்கோலியோ என்கிற இத்தாலிய வம்சாவளியை சேர்ந்தவர் குடும்பத்திலே பிறந்தவர். படிப்படியாக அவர் தொடர்ச்சியாக முக்கிய பொறுப்புகளை வகித்து வந்து இறுதியாக 2013 வருடத்திலே போப்பாண்டவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவரது உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்த நிலையிலும் அவர் தனது பொறுப்புகளை செவ்வனே நிறைவேற்றி வந்தது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் மீண்டும் எவ்வப்போதெல்லாம் தனது உடல்நிலை சுமாராக இருக்கிறதோ அப்போது மக்கள் மத்தியிலே தோன்றுவதற்கும் அவர் முயற்சி செய்தார். அதன் காரணமாகத்தான் நீங்கள் சொன்னது போல உடல்நிலை அந்த அளவுக்கு சரியாக இல்லாத சூழலிலும் அவர் ஈஸ்டர் வாழ்த்து தெரிவிப்பதற்காக மக்கள் மத்தியிலே தோன்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் வயதிகம் காரணமாகவும் நிமோனியா உள்ளிட்ட பல்வேறு பாதிப்புகள் காரணமாகவும் தற்போது மறைந்திருக்கிறார் என்ற மிகவும் துக்ககரமான செய்தி தற்போது இத்தாலியிலிருந்து வந்திருக்கிறது. பல்வேறு நாடுகளுக்கும் போப் பிரான்சிஸ் பயணித்திருக்கிறார். அந்த வகையில உலக அமைதிக்காக அவர் சென்ற நாடுகள், அவர் சந்தித்த தலைவர்கள் குறித்து நினைவு கூற முடியுமா கணபதி?
குறிப்பாக அவர் ஐரோப்பா முழுவதுமே பல்வேறு நாடுகளுக்கு சென்று அங்கெல்லாம் அமைதிக்கான தனது செய்தியை பரப்பியிருக்கிறார். இது தவிர ஆப்பிரிக்கா, ஆசியா என பல்வேறு கண்டங்களுக்கு அவர் பயணம் செய்து கணபதி, நம்ம தொடர்ந்து பேசலாம். நீங்க இணைப்பிலேயே இருங்க.